மத்தளத்துக்கு என்னவோ 2 பக்கம்தாங்க இடி அடியெல்லாம். ஆனால் உங்களுக்கு திருமண திசையெல்லாம் அடிதாங்க. எங்கே போனாலும் அவமானங்கள், எதை எடுத்தாலும் தடங்கல்கள், தாமதங்கள், எங்கே போனாலும் தோல்விகள். நீங்கள் ஒரு கணக்கு போட்டால் அது வேறு விதமாக முடிஞ்சுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பணம் இருக்கிறவங்களோடையே சிலரெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. குணம் இருக்கிறவங்கள குப்பையில் தூக்கி எறிஞ்சாங்க. சில கல்யாண விசேஷங்களில் கூட நீங்கள் தயங்கி போய் கலந்துக்கிட்டு வந்தீங்க. எடுப்பாக இருந்தால் தானே விரைப்பாக ஓடி வந்து கூப்பிட்றாங்க. நம்ம எளிமையாக இருந்தோம்னா ஏதோ கண்டுக்காமல் ஒதுங்கிடுறாங்க. எத்தனையோ அவமானங்களை நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிங்க. வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி டாக்டர்களே உங்களை போட்டு குழப்பி எடுத்தாங்க. ஒருத்தர் வந்து உடனே அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக என்னவோ பாதிக்கப்பட்டது நீங்கள் தான். உடம்பு முடியாமலும் போச்சு, மனசும் முடியாமல் எத்தனையோ வேதனையில் இருந்ததுங்க. இப்படி உங்களை போட்டு பாடாப்படுத்தின ஜென்ம சனி பகவான் இப்போ விலகிட்டாருங்க. இப்போ வந்து பாதச்சனி உங்களுக்கு ஆரம்பமாயிருக்குதுங்க. பாதச்சனி அப்படிங்கிறதுனால இனிமேல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. முதல்ல உடம்பு சரியாகுங்க. மருந்து மாத்திரை அதெல்லாம் இனிமேல் தூர தூக்கி போடுங்க. சிலரை பார்த்த உடனே நீங்கள் பயந்தீங்க, பெருசாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் வந்துருமோ, பெருசாக நமக்கு ஏதாவது அவமானம் அசிங்கம் வந்துருமோ, நாம் இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றி வச்சுருக்கிற அந்த பேரு கௌரவத்தை ஏதாவது இழந்துருவோமோ, இப்படியெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் பயந்துட்டு இருந்தீங்க. ஒழுங்காக தூங்க முடிஞ்சுதா உங்களால்? முடியலையே. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறுங்க. இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும். அடிமனசில் இருந்த இனந்தெரியாத மனக்கவலைகள் அதெல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் சிரித்த முகத்தோடு உங்களை ஒரு சிலர் வரவேற்பாங்க. ஏற்கனவே இருந்து வந்த அந்த பணப்பிரச்சனை அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அடகுல இருந்த நகை நட்டு வீட்டு பத்திரம் அதெல்லாம் மீட்டெடுப்பீங்க. முகத்தில் இருந்த அந்த சோர்வு, முகச்சோர்வு, அதுக்கடுத்து தோலில் இருந்த அந்த சுருக்கம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஒரு இளமையும் ஒரு யவ்வனமும் உங்கள் உடம்புலையும் முகத்திலையும் எட்டி பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இல்லாமல் ஆளுக்கு ஒரு ரூமில் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனி அறையில் உட்கார்ந்துருந்தீங்க இல்லைங்களா, அந்த நிலைமை இனிமேல் மாறுங்க. பிள்ளைகள்கிட்ட கூட நீங்கள் மனம் திறந்து பேச முடியல. நாம் ஏதாவது பேச போனால் அவங்க ஏதாவது நினச்சிக்கிறாங்க அப்படின்னு வாயிருந்தும் பேச முடியாத நிலைமையில் இருந்து தவிச்சிங்கல்ல, அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை எல்லாமே மாறுங்க. அதே மாதிரி கால்வலி கழுத்து வலின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சில நேரங்களில் முடங்கி கிடந்தீங்க இல்லைங்களா, அந்த முடக்கங்கள் எல்லாமே விலகும். முணுமுணுத்து கொண்டே இருந்தீங்க இல்லைங்களா, அந்த முணுமுணுப்புகள் எல்லாமே விலகும். இனிமேல் நீங்கள் உற்சாகமாகவே இருப்பீங்க. உள்ளுக்குள்ளேயே சின்னதாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இனிமேல் எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனியாகி சனி பகவான் இப்பொழுது மீனத்தில் வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு இனிமேல் நல்ல பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. 2 நாளில் தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கைமாத்தா பணம் வாங்கினவங்க 6 வருஷமாக இது வரைக்கும் தராமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் பணத்தை திருப்பி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு கடன் வாங்கி தவிச்சிங்கல்ல, அந்த கடனை இனிமேல் நீங்கள் பைசல் பண்ணுவீங்க. வருமானம் இல்லாமல் நீங்கள் வந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. இனிமேல் நிரந்தர வருமானம் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடம் வாங்கி போட்டு அதில் வீடு கட்ட முடியலையேன்னு தவிச்சவங்க வீடு கட்டி சொந்த வீட்டில் குடிபுகுவீங்க. பிள்ளைகளாலும் அடுத்தடுத்து நல்லதெல்லாம் நடக்குங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் சரியாக அமையாமல் நீங்களே தொழிலாளியாகவே இருந்தீங்களே, அந்த நிலைமை மாறி இனிமேல் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டு உங்களை வந்து மட்டம் தட்டிட்டு இருந்த அதிகாரி மாறுவார். உங்களுக்கு நல்ல விதத்தில் இனிமேல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. சனி பகவானுடைய பார்வைன்னு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால புது நகை நட்டு அதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. மேலே மேலே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு அருங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற வழித்தடத்தில் இருக்குது.
அந்த ஊர். அதாவது திருவள்ளூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த அருங்குளம் இருக்குது. அங்கே சனீஸ்வர பகவான் அவருக்கு வரம் வேண்டி அவருடைய பாவங்களை போக்கிட்டு அகத்தீசர் அப்படின்னு சிவபெருமானை அங்கே உருவாக்கி அவர் வணங்கி அவரே வரம் பெற்றிருக்கிறாருங்க. அதனால் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு போங்க, சிவனையும் சனீஸ்வர பகவானையும் வணங்குங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சாலையோரம் வசிக்கக்கூடிய ஆதரவில்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு துணி, குடை, காலணி அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு குபேர யோகத்தை அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினம் எல்லாம் வல்ல இறைவனாகிய விநாயக பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.